இப்ப மட்டும் அம்மா போட்ட வளையல் கையில இருந்திருந்தா அத அடமான வச்சே குட்டிய காப்பாத்திருப்பேன். ச்சே, இவன் கையில மாட்டிக்கிச்சு. என்ன அப்படி பாக்குற? உங்களால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நான் மொட்டை மாடியில இருந்து தம் அடிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இப்ப அவசரமா 12 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. என் அம்மா வளையல் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் நான் ஒரு உயிரை காப்பாத்திருப்பேன். அத பத்தியெல்லாம் எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாதுல்ல? ஹேய், இன்னுமா நீ அந்த வளையல பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அந்த வளையல் எப்பயுமே உன் கைக்கு வராது. அது மட்டும் இல்லாம ஒரு பொருள் இந்த கைக்கு வந்துருச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். என் வளையல நீங்க திருடினதும் இல்லாம என்னமோ உங்க வளையல் மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. அந்த வளையல் இல்லாததால இப்ப ஒரு உசிரை ஊசல் ஆடிட்டு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஐயே, இந்த வீட்ல நிம்மதியா ஒரு தம் அடிக்க முடியுதா? நான் ஒரு உசிரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஏய், இங்க பாரு, இதுக்கு மேல ஓவரா என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. நானே ஐயோ அப்பாவும் போனா போதுன்னு இந்த வீட்ல தங்க இடம் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்திடுவேன், ஞாபகம் வச்சுக்க. இத பாருங்க, தயவு செஞ்சு என் வளையல கொடுத்துருங்க. உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன். நீங்க என்கிட்ட திருடினத கூட நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உனக்கு இன்னுமா புரியல? இங்க ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இந்த உலகத்துல திருட்டு போன பொருள் யாருக்காவது திரும்ப கிடைச்சிருக்கா? சும்மா வளையல பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம வேற வேலை இருந்தா பாரு. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி எடுக்கலான்னு வந்தேன். ஓ சரி. குட்டி ஆபரேஷனுக்கு இவர்கிட்ட பணம் கேட்கலாமா? மகா, இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சதும் நீ ஏன் சொல்லாம கொள்ளாம போன? இல்லையே, திவ்யா அக்கா கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க கம்ப்யூட்டர்ல ஏதோ வேலையா இருந்தீங்க. மகா, ஏன் டல்லா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? உன்னதான் கேக்குறேன், ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி. நாம இங்க இருக்கிறதே இவருக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப போய் இவர்கிட்ட அவ்வளவு பணம் எப்படி கேக்குறது? ப்ளீஸ் ஏதாவது பண்ணு லட்சுமி. நைட்டு கட்டினாதான் காலையில ஆபரேஷன் ஆரம்பிப்பாங்களாம். அவரு வந்த உடனே பேசி பணத்தை உடனே கட்ட சொல்லு லட்சுமி. குட்டி இது வரைக்கும் கண்ணு முழிக்கல, ஆபரேஷன் பண்ணாதான் கண்ணு முழிப்பான்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி. அக்கா, என்ன மகா இது? எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க? ஏன் திவ்யாக்கா இவ்ளோ டென்ஷனா பேசுறாங்க? அவர் என் கழுத்துல தாலி கட்டின விஷயம் அக்காக்கு தெரிஞ்சிருச்சோ? என்ன மகா, பதிலே பேசாம இருக்க? அது அக்கா, அது நிஜமா சொல்ற மகா, நடந்தது இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. அது இல்லக்கா, அது 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 வந்து உடனே கிளம்பி இப்பவே ஆபீஸ்க்கு வா, நானும் வரேன். உன்கிட்ட உடனே பேசணும். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க அக்கா. திவ்யா அக்கா இவ்வளவு கோவமா பேசி நான் பார்த்ததே இல்லையே. அக்கா இப்படி பேசினத அவர்கிட்ட சொல்லிடலாமா? ஆமா, அவர்கிட்ட சொல்றதா கரெக்ட்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மகா. என்னக்கா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. மகா, நான் ஃபோன் பண்ணதும் நீ பயந்துட்டல? ஆமாக்கா. எதுக்கு இந்த பொக்கே எல்லாம்? சர்ப்ரைஸ். இது புடி. திரு, நீ எதுவும் சொல்லலையா? சொல்லல திவ்யா. நீ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்? குட் திரு. மகா, இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட நான் கோவமா இருக்கிற மாதிரி பிராங்க் பண்ணேன். நான் திருக்கிட்டே சொல்லி வச்சிருந்தேன், மகா என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லாதன்னு. ஓ, அதுக்குதான் நான் பேச வரும்போதெல்லாம் வேணும்னே கோவமா பேசினாரா? இப்பதான் புரியுது. ஆனா எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க? மகா, என்ன அப்படி பாக்குற? இவ்ளோ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எதுக்குன்னு உன்னால கெஸ் பண்ணவே முடியலல்ல? இல்லக்கா, என்ன விஷயம்க்கா? சொல்றேன். மகா, நீ நடிச்ச ஆட் பயங்கர ஹிட். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு பட்ஜெட் விலையில அட்டகாசமான ஒரு வீட்டை கட்டித்தர போறாங்க பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனி. இது நம்ம மாதிரியான சாமானிய மக்களுக்கான வீடு. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. ஓ, இவன் ஒருத்தன். ஓ, கவிதா, மும்பைக்காரன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கும் தான். அவனை எப்படி சமாளிக்க போறோன்னே தெரியல. நீ சொன்ன மாதிரி இவன் நடிச்ச ஆட் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும்னு. அதுக்கு தான் ஷூட்டிங்கை கொலாப்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா இந்த திவ்யா எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டா. மகா, இந்த ஆட் ரிலீஸ் ஆன 1 hourல 10 மில்லியன் வியூஸை தாண்டி நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கு. சோஷியல் மீடியால இந்த ஆட் தான் எல்லாரும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. And all the credit goes to மகா.